பேசுறது பார்க்கும்பொழுது ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனா அதுல ஒரு பொய் ஒளிஞ்சிருக்கும். அந்த ஒயிட் லைஸ் என்னன்னா, சிபிஎஸ்சிக்கு இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் லஞ்சமே கட்டலை, ஒரு பைசா கொடுக்காம எங்களுக்கு பள்ளியோட என்ஓசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 2022 என்னவோ ஒன்றிய அரசு மோடி கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வந்துருச்சு. சிபிஎஸ்சி ஸ்கூலில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் திறக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இருக்கிற உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ஓசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்கூலை திறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அது அப்போவே சட்டமாகி வந்துருச்சு. இப்போ அது ஏதோ தாவேக்கா அரசு தான் நீக்கின மாதிரி சொல்கிறாங்க. அதை நீக்கிற அதிகாரம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கிடையாது, ஒன்றிய அரசு தான் சொல்லணும். சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு முன்னாடி இது இருந்துச்சு. அப்போ 25 லட்சம் கட்டி என்ஓசி வாங்கினா எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு தோழியே எனக்கு உண்டு. சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தினவங்க ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு. என்னம்மா ஒரு என்ஓசி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்குறதுக்கு 25 லட்சமா? ஆமாம் சார், ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு. அது ஏன்னா அப்போ ஒன்றிய அரசு அப்படி ஒரு சட்டம் வச்சிருந்துச்சு. சிபிஎஸ்சி ஸ்கூல் ரெக்கக்னிஷன் நீங்கள் உங்கள் வாங்கணும்னா லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கிளியரன்ஸ் வரணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அந்த என்ஓசியை கொடுக்கறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க அமைச்சர் மூலமாக இவங்க 25 லட்சம் ஒவ்வொருத்தர்ட்டையும் வாங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தாங்க, ரொம்ப ஆடுறாங்க. ஸ்கூல்ஸும் திறக்க முடியல அவங்களுக்கு. சிபிஎஸ்சி வழியாக அவங்களுக்கு வேற திட்டம், எதிரி நண்பன் மாதிரி. அவங்களுக்கு சிபிஎஸ்சி நிறைய பெருக பண்ணணும், மும்மொழியை கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்துட்டாங்கல்ல, கம்பல்சரி ஆக்கிட்டாங்கல்ல, 8th 9th இது 3 லாங்குவேஜ் படிக்கணும்னு. அப்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ஓசி இனிமேல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்க வேண்டாம். அப்போலேருந்து 3 வருஷமாக அது வாங்காமல் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி நேற்று ஒருத்தர் ஏதோ தாவேக்கா தான் அந்த என்ஓசி இல்லைன்னு ஆக்குன மாதிரி அவங்க பாருங்கள், இனிமேல் ஸ்கூல்ஸுக்கு இந்த மாதிரி என்ஓசி வாங்குறதுக்கு லஞ்சமே கொடுக்க வேணாம்னு எங்கள் அண்ணன் ஆட்சியில் வந்துருச்சுன்னு கீழே இதுங்கெல்லாம் போட்டுக்கிட்டு தெரியுதுங்க. இதுங்களுக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றையும் தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணாதுங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி தூய ஆட்சின்லாம் ஒன்றும் பாசிபிள் இல்லை. சில இடங்களில் செய்ய முடியும். அதை திமுக அரசும் பண்ணிச்சு நிறைய இடங்கள்.